அன்பிற்கு 3 எழுத்து, அறிவிற்கு 3 எழுத்து, கடமைக்கு 3 எழுத்து. நாளை இந்த இந்தியாவை ஆள போதும் அது 3 எழுத்து, 3 எழுத்து என்று உறுதிபட கூறுகிறேன் மாணவர்களே. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க பாரத பிரதமரா ஆகணும். மாண்புமிகு அம்மா தான் பிரதமரா வரணும் நான் கேட்டுக்கிறேன். அம்மா தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ செஞ்சாங்க. நமது அம்மா இந்தியா பிரதமராக வரதுக்கு நாங்க சபதம் ஏற்க இருக்கோம். இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு முடிவு காணணும். கூடங்குளம் அணுமின் நிலையம் பிரச்சனைக்கு முடிவு காணணும். காவிரி நீர் பங்கீடு பிரச்சனைக்கு முடிவு காணணும். மாணவர்களோட எங்களுடைய அறிவுத்திறன் அதிகமாகணும். அம்மா தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் செஞ்சது போதாது, தமிழ்நாடு பயன்பெற்ற மாதிரி இந்த இந்தியாவும் பயன்பெறணும். சீனால நம்ம இந்திய மாநில உத்தரகண்டோட மாநிலத்தை அவங்க கூட இணைச்சு அவங்களோட மாநிலமா பண்ணிருக்காங்க. அதை அதிரடியா நீக்கணும். அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா தான் பிரதமரா வரணும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க வந்தா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் அவங்களால எல்லா ஏழைங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். அம்மா கொடுத்த அந்த மிதிவண்டி எனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க அப்பா, தம்பி, சித்தப்பான்னு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திட்டு வருது. அதுவும் இல்லாம லேப்டாப் கொடுத்திருக்காங்க, இலவசமா புத்தகத்தையும் கொடுக்கறாங்க. கல்வியில ரொம்ப புரட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று மாணவர்களிடையே ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்துவோம். மாணவர்களுக்கு இன்னும் தெரியல, அது அத்தனையும் தெரியப்படுத்தி அம்மாவுடைய நலத்திட்டங்களை எல்லாம் புரிய வைத்து அத்தனை பேரையும் அம்மா பின்னாடி அணிவகுத்து எல்லா பிரதமரையும் தள்ளிட்டு நமது அம்மா இந்தியா பிரதமராக வரதுக்கு நாங்க சபதம் ஏற்க இருக்கோம். கண்டிப்பா அது நடைபெறும். அம்மாவை கண்டிப்பாக பிரதமர் ஆவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நம்முடைய இந்திய திருநாடு கூடிய விரைவில் ஒரு வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரத பிரதமர் ஆனா மட்டும்தான் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நாங்க எல்லாமே நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழகத்துல எத்தனையோ உரிமை மீறல்கள் பிரச்சனைய வெளியிலிருந்து எத்தனையோ பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா சொன்னோம்னா நம்ம மீனவர்கள் பிரச்சனையும் கூட சொல்லலாம், கச்சத்தீவு பிரச்சனை சொல்லலாம். நம்மோட தமிழகத்தோட உரிமை சீக்கிரம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க பாரத பிரதமர் ஆகணும். இந்த முழக்கத்தை மாணவங்க எல்லாருமே இன்னைக்கு எடுத்திருக்கோம். இது இன்னையோட ஓயறது கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மாவட்டத்திலேயே போய் நாங்க போராடுவோம். இதற்காக போர்க்கொடி தூக்குவோம். புரட்சி தலைவி அம்மா அவங்க வருகின்ற பாராளுமன்றத்துல நிச்சயமா பாரத பிரதமரா அரியணை ஏறுவாங்கிறது நாங்க ஒவ்வொருத்தரோட லட்சியமா வச்சிருக்கோம். நிச்சயமா அதுக்கு நாங்க ஒவ்வொருத்தருமே பாடுபடுவோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு மாணவர்களே அதை செயல்படுத்துறதா. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனையில் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு அப்படி இன்னைக்கு பாரத பிரதமர் அம்மா வர வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு கொண்டு அந்த கூட்டத்தை நடத்திருக்காங்க. அது அப்படியே எல்லா மாணவர்களும் தமிழகம் முழுவதும் செயல்படுத்துவாங்க. உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு முதல்வரை ஈன்றெடுத்து தந்தது அம்மா சென்ற மடிக்கணினி திட்டம் தான். ஆம், இத்திட்டத்தை காப்பி அடித்ததால் தான் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு அகிலேஷ் யாதவ் கிடைத்தார். நம்முடைய மீனவர்களின் துயரங்கள் துடைக்கப்பட வேண்டும் என்றால் அம்மா பாரத பிரதமராக அவதரிக்க வேண்டிய தருணத்தில் அந்த அமெரிக்காவிற்கு அந்த ஒபாமா என்றால் இந்த இந்தியாவிற்கு நம் அம்மா அப்படி இல்லை என்று நினைப்பவர்கள் சும்மா.